ஆனால் ஒன்றுடா, ஆடிட்டர் சொன்ன மாதிரி அண்ணன் இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காருடா. முன்ன மாதிரிலாம் கிடையாது. டேய், அவர் அதிகமாக பேசுறதில்ல. நல்லா பாத்தியா? ஆமாம் ஆமாம், கிண்டல் கேலியெல்லாம் போன திசையே தெரியலையே. இப்பெல்லாம் நச்சு நச்சுன்னு பொட்டில் அடிச்ச மாதிரில பேசுகிறாரு. கதிரு, அன்னைக்கு அவர் கிளம்புறப்ப கூட அவர் பெருசாக உடஞ்செல்லாம் போல கதிரு. நம்ம கிட்ட கூட குடும்பத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கன்னு தானே சொல்லிட்டு போனாரு. இப்போ போய் பிடிக்கிறேன் பாரு, அவளுக்கெல்லாம் செத்தாளுங்க. டேய், சும்மா கத்தி கூச்சல் போடுறதுல எதுவுமே இல்லைடா. எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும் நாம. சரியா? அமைதியாக இருந்த ஈஸ்வரி அண்ணிலாம் இப்போ ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்கெல்லாம் நம்ம கையில் வளர்ந்ததுங்க. இன்னைக்கு அதுங்கெல்லாம் இன்னும் திமிரா பேசுது பார்த்தியா? அவங்க மட்டும் இல்லைடா, ஓம் பொண்டாட்டி, அந்த ஊம குசும்பி இருக்கால ஏன் பொண்டாட்டி, இதுங்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அடக்கணும். தரு, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் கைக்குள்ள. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீ எங்கள் பக்கம் நிற்கணும். அதான் சரி. பொம்பளை ஆளுக்கு 2 சொட்டு கண்ணீர் விட்டதும் நீ அந்த பக்கம் சாஞ்சிராத மாமா. டேய், முன்னாடியெல்லாம் சில விஷயத்துக்காக நான் யோசிச்சேன்டா. ஆனால் அது எம்புட்டு பெரிய தப்புன்னு இப்போ தான்டா நான் உணர்றேன். இனிமேல் நான் எப்போவுமே உங்கள் பக்கம் தான்டா. நீ அப்படியே ஸ்டெடியாக நில்லு மாமா. உன் மவ காலில் விழுந்ததும் பொதுன்னு அழுதுறாத. டேய், நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. சும்மா என்னை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காத. ஏய், என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நீ பாட்டு பேசிட்டு தெரியுற? இந்தாரு, என் அண்ணன் கஷ்டத்தை நான் கூடவே இருந்து பார்த்தவன்டா. அவர் என்னை என்ன திட்டினாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் அது எல்லாமே எங்களுக்குள்ளடா. அவனை வேற யாராவது 3வது ஆள் மட்டும் வந்தான்னு வையி, நாங்க எல்லாருமே சேர்ந்து அடிப்போம்டா. யாருக்காகவும் என் அண்ணனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. அப்போ அவர் சொன்னதை எந்த பிசுறும் இல்லாமல் முடிச்சு காட்டணும். என்னது? அப்பதாவை பாட்டு தள்ளணுமா? என்னது? என்னமோ உலக ரகசியம் மாதிரி ஆளாளுக்கு பூடகமா பேசிட்டு திரியிறிய. அதான் பொங்கல் அப்பவே கூட இருந்து பார்த்தேன்ல. டேய், என்னத்துல பார்த்த நீ? அட மாமா, உன்னைய விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும் மாமா. நீ சும்மா இரு. இந்தாரு சின்ன மாமா, நீயும் நானும் இந்த திட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு மாமா மேல விசுவாசம், வீராப்பு, விவேகம், விருப்பம் எல்லாமே உண்டுயா. என்னைய கூட்டு சேர்த்துக்க. அப்பத்தாவ போறதுல நானும் உனக்கு உதவியா இருக்கேன். டேய், திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு தெரியாத. சொல்லாதானே? அப்போ என்னதான் உன் முடிவு? என்ன பேக் அடிக்கிறியா? டேரே கதிரு, நான் பேக்கும் அடிக்கல ஃப்ரண்ட்டும் அடிக்கல. அப்ப ஏன்யா இப்படி தடுமாறுறீரு? நாளைக்கு சாக போற கிழவி, அதை கொஞ்சம் அட்வான்ஸா அனுப்பி வைக்க போறோம். இதுக்கு ஏன் இப்படி உருகிறீரு? இங்க பாருங்க, கிழவி சீக்கு வந்து சாகிறத விட மர்டர் பண்ணி செத்தா உங்க அப்பத்தாவுக்கு பெருமை தானே. வீரமங்கை பட்டம்மாள்னு அதுக்கு பேர் கிடைக்கும்ல. இதுல என்ன பிரச்சனையாகவும் இருக்கு? டேய், நீ சும்மா இருடா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே பேசி திரியிற. தரு, நீ ஒரு பயந்தாங்குழி. ஆமா. டேய், என்னடா பேசுற நீ? வேற என்ன, நஷ்டத்தை தான் சொல்றேன். அந்த கிழவி வீட்டுக்குள்ளேயே இருந்து நமக்கு ஆப்ப வச்சுட்டு இருக்குல்ல, அவளுக்கெல்லாம் எப்படி பிளான் பண்ணி அடிக்கிறாளுங்கன்னு பாரு. அப்படியே பட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். தரு, நீ எல்லாம் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்ட. நானே பார்த்துக்கிறேன். டேய் கதிரு, அப்படி இல்லடா. வேற எப்படி சொல்லு? ஒன்று ஒதுங்கி நெல்லு, இல்லை கூட வா. இந்த ரெண்டும் இல்லாமல் நட்ட நடுவில் இருந்து இடைஞ்சல் பண்ணாத. தரு, நீ நின்னாலும் படுத்தாலும் அந்த கிழவியும் அந்த தாடிக்கார பரதேசியும் போடுறது உறுதி. இதை எவன் தடுக்கிறான் நான் பார்த்துறேன். ஆமா, அம்பிட்டு தான். அண்ணே, இதுங்க கதையை முடிச்சாதான் அந்த ஈஸ்வரி அடங்குவா. அவன் அப்படியே அங்கே ஏற்றி விடுறான், அவன் இங்கே வந்து கக்குறா. இன்னொரு விஷயம் தெரியுமா? இதை நம்ம வீட்டில் இருக்காளே, அங்கே அடிக்கடி போய் பார்த்துட்டு வரான். அந்த களவாணித்தனம் உனக்கு தெரியுமா? நீ எங்கே அதெல்லாம் கவனிக்க போற? அப்படியே முடிச்சுக்கிட்டே கடை. தரு, நிறைய நடக்குது. இப்போ வர வர அவரை பற்றி பேசுறதே வீட்டில் இவங்களுக்கு பழப்பா போச்சு. மொத்தமாக அறுத்து விட்டுறணும். என்ன மாமா, அவர் இம்பிட்டு சொல்றாரு, நீ கம்முன்னு வர.
இந்தாரு, டேய் கதிரு, திருவிழா அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நடக்கும்டா. பார்த்துக்கலாம் கதிரு, நான் உங்க கூட தான் இருக்கேன், சரியா? அப்படி போடு. இல்லை இருக்கா தரு, இது எங்கிட்டும் போய் உளறி கொட்டிடாத, சரியா? ஏய் மாமா, என்ன காமெடி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறா? என்ன இல்லையா நீ? செம்ம வில்ல மாமா நானு. தெரியுதுடா நல்லா. இனி பாருங்க ஞான மாமா, நாம எல்லாரும் சேர்ந்துட்டோம்ல, இனி சக்சஸ் தான். எல்லா அப்பாவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்க கிட்ட சொல்ற வார்த்தை, உனக்கு நான் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டேன், பொழைச்சிக்கிறது உன் சாமர்த்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா ஏமாந்துடக்கூடாது, அவர் சொன்ன வார்த்தை உண்மையாவே இருக்கணும்னு ஒரு பொண்ணு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமாங்க? மாமியார் மாமனார்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா உறவுகளையும் அனுசரிச்சு போகணும். அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாத்திக்கணும். புருஷன் சப்போர்ட் பண்ற ஆளா இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா வாழ்க்கையே நரகம்தான். கஷ்டத்தை அப்புறம் அம்மா வீட்லயும் சொல்ல முடியாம மெல்லவும் முடியாம எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? இதோ உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் உங்களால மட்டும்தான், உங்களோட ஆசையினாலதான். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நல்லா வாழணும்னு மட்டுமா நினைச்சீங்க நீங்க? அதுக்காகவா கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க நீங்க? அதை விட இன்னொரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது இல்லையா? உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அந்த வீட்டு கம்பெனிக்கு ஒரு எம்டி ஆக போறான்னு. உங்களை மட்டும் சொல்லல, எங்க அப்பா, தோ நந்தினி அப்பா, ரேணுகா அம்மா எல்லாரும் நினைச்சது அது மட்டும் தானே. பொண்ணு கொடுங்கன்னு ஒருத்தன் வீடேறி வந்து கேக்குறான், கேக்குறவன் பெரிய கோடீஸ்வரன், அதையே வேணான்னு சொல்லணும்? அந்த எண்ணத்துல தானே நீங்க கட்டி கொடுத்தீங்க. உங்களோட ஆசைக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாடா பட்டுட்டு இருக்கா அவ. அவளை போய் பார்த்து ஃபெயிலியர்னு சொல்றீங்களே, இதுல என்னங்க நியாயம் இருக்கு? ஆமா சொன்னேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், ஃபோர்ஸ் பண்ணேன், எத்தனையோ கனவோடு அனுப்பி வச்சேன். எஸ், நான் எதையும் மறுக்கலையே. ஆனா அதெல்லாம் நடக்காது, எல்லாம் வேஷம்னு தெரிஞ்சப்புறம் என் கூடயே வர சொன்னல, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன்னு சொன்னல. இவ கேட்டாளா? வர வேண்டியது தானே. பா, போட்ட கோட்டை அழிச்சிட்டு மறுபடி போடுறதுக்கு இது என்ன கணக்கு பாடமா? இது வாழ்க்கை. எங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கட்டுனா கட்டிக்கணும், வெட்டிட்டு வானா வெட்டிட்டு அப்படியே உங்க பின்னாடி வந்துடணும்ல. அப்படியெல்லாம் முடியாது. சரி, அவளை அழிச்சிங்க, அவ வந்துட்டானே வச்சுக்கோங்களேன், அவளை வீட்டுல வச்சு என்ன பண்ண போறிய? அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விட்டுருவீங்களா? திரும்ப போய் தேடி அலைஞ்சு ஒரு பையனை கொண்டு வர மாட்டிய? இங்க பாருமா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆமாமா, நீங்க அந்த மாதிரி அப்பா இல்லல்ல. திரும்ப உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க சொல்வீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போக சொல்வீங்க, இதை தானே பண்ணுவீங்க. வேற என்ன பெருசா பண்ணிருவீங்க? நீங்க படி, நான் படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க நான் வாங்கணும், சர்டிபிகேட் கொண்டு வந்து கையில நீட்டும் போது புடுங்கி போட்டு கல்யாணம் பண்ணிக்கொண்டீங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் வெட்டிட்டு வானா வெட்டிட்டு வரணும்ல. எங்க வாழ்க்கையை தீர்மானிக்க யாருக்கு உரிமை இருக்கு? பெத்தவங்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு உடனே வராதீங்க. பெத்துட்டீங்க, அதனால உங்க பசிக்கு நாங்க திங்க முடியாதுப்பா. வச்சு திணிக்கிறீங்க, மூச்சு முட்டுது. மத்தவங்க இதெல்லாம் பேசினா கூட புரிஞ்சுக்க முடியும்.
ஆனா நீங்க உங்க விருப்பப்படி லவ் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டீங்க. நீங்க இப்படி பேசுறதாங்க ஆச்சரியமா இருக்கு. அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணி தொலைச்சிட்டேன். எங்க அப்பா அம்மா சொன்னபடி நான் கல்யாணம் பண்ணியிருந்தேனா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். இதோ இவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து நிக்கிறேனே, இந்த சிச்சுவேஷன் இது வந்திருக்காது. இதோ இவ ஒரு பக்கம், இவளுக்கு பின்னாடி பிறந்தாலே அவ ஒருத்தி. இவங்க பேச்சை கேட்டு என் முதுகுல குத்தர என் பொண்டாட்டி. எல்லாருக்காகவும் யோசிச்சு தான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். அப்பா என்ன அப்பா? நிச்சயத்தை தானே சொல்றேன். ஃபேக்ட். பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, கரெக்ட் தான். அதுக்காக தான் நான் யோசிச்சேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என்கிட்ட பணம் இருக்கிறப்போ ஊரு நமக்கு கொடுக்கிற மரியாதையும் தெரியும். பணம் இல்லாம நிக்கிறப்போ அதே ஊர் பார்க்கிற கேவலமான பார்வையும் எனக்கு தெரியும். பணக்கார குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் நான். இன்னைக்கு இவங்கள உதறிட்டு போய் நின்னேன்னு வெயி, சொத்தத்துக்கு என் கையில கொடுக்க என் உறவுகள் தயாரா இருக்கு. என் அண்ணங்கள்லாம் சொத்து தூக்கி கையில கொடுப்பானுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்டாட்டிக்காக வந்த. ஏய் சி சி, என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? ஏங்க அவங்களுக்காக நீங்க வந்தீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்கன்னு கேக்குதா உங்களுக்கு? நீங்களும் தானே விரும்பி அவங்களோட வாழணும்னு வந்தீங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து நின்னுக்கு எனக்காக வந்தேன் உனக்காக வந்தேன்னு புரிச்சு பேசுறீங்க. அந்த விருப்பத்துக்காக வந்துதான் இன்னைக்கு எல்லார் வாயிலையும் விழறேன். போறோம் வரவெல்லாம் என்ன ஃபெயிலியர்னு சொன்னான். இவ சாதிச்சா எல்லாம் மாறிடுன்னு நம்பி இவ பின்னாடி ஓடினேன். இவளுக்காக வாழ ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ ஜீரோ. எல்லாமே ஜீரோல வந்து நிக்குது. தோத்துட்டா, மொத்தமா தோத்துட்டா. நோ, நான் தோக்கல, தோக்கவும் மாட்டேன். எனக்கு ஷாக்கிங்கா இருக்குப்பா. எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எங்க மேல இருந்த பாசத்துலதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான்ப்பா புரியுது. நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டது எனக்காக இல்ல, நீங்க விட்டதை பிடிக்கிறதுக்காக. நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டது எனக்காக இல்ல, நீங்க விட்டதை பிடிக்கிறதுக்காக. சிம்பிளா சொல்லிட்டீங்கப்பா. அம்மாக்காக விட்டுட்டு வந்தேன்னு பேசுறீங்கல்ல, ஆனா அம்மா உங்களுக்காக என்னென்ன விட்டு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாவும் படிச்சவங்க தானேப்பா. உங்களை நம்பி வந்து கரியர்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ரெகக்னிஷன், எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காங்கப்பா. அவங்க ஒருவேளை படிச்சதுக்கான வேலைக்கு போயிருந்தா அவங்களும் சாதிச்சிருப்பாங்கல்ல. அதை தடுத்தது யாரு? நீங்க தான் தடுத்தீங்க. இது வரைக்கும் அம்மா எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களை விட்டு கொடுத்து பேசின பார்த்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அவங்கள விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இத மட்டும் அம்மா கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா தாங்க மாட்டாங்க.
வேண்டாம்ப்பா. நீங்க தோத்து போனதுக்கு யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க. ஜனனி, இல்ல சக்தி, ரொம்ப பேசிட்டாரு. மறக்கவே முடியாத மாதிரி நிறைய வார்த்தைகளை கொட்டிட்டாரு. நான் ஃபெயிலியர்னு சொன்னீங்க இல்லையா, அதை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மாத்தி காட்டுறேன். என்னத்தை கிழிச்சிட்டான்னு நீங்க கேட்டீங்கல்ல, சீக்கிரமே பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல முன்னேறி காட்டுறேன்ப்பா. அதுக்கான வேலைகளை ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. சக்தி போனை கொடு. பாருங்க, இதான் நான் ஆரம்பிக்க போற கம்பெனி. லோன் அப்ரூவல் கூட வந்துருச்சு. நல்ல நாள் பார்த்து கம்பெனி ஆரம்பிக்க போறேன். எந்த சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் தோத்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே சக்தி கூட சேர்ந்து நான் ஜெயிக்க போறேன். அப்பா, நம்ம வாழ்க்கையில காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் செகண்டரி தான். அடுத்தவங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம லைஃப அர்த்தமுள்ளதாக்கணும்னு நான் நினைச்சேன். அதுல நான் சக்சஸ்ஃபுல் ஆவேன். எந்த காசு பணம் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த காசு பணம் என்ன தேடி வரும். பர்த்டேங்கிறது நமக்கு நாமே கொண்டாடுறதா பெரிய சாதனை. நாம அச்சீவ் பண்ணிட்டு பெரிய இடத்துக்கு போனா நம்ம பர்த்டேவே உலகமே கொண்டாடும். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னோட பர்த்டே? அத போய் ரெசார்ட்ல கொண்டாடணும்னு வாசு அஞ்சனாவும் ஆசைப்பட்டாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உன் பர்த்டேய நீயே பெருசா கொண்டாடக்கூடாது, இந்த உலகமே கொண்டாடணும்னு சொன்னீங்க. அதுதான் பெருமைன்னு கூட சொன்னீங்க. அது கூட சீக்கிரமாவே நடக்கும். அத நீங்க பார்க்கணும். கண்டிப்பா பாப்பீங்க. பாப்பீங்க. உன் பர்த்டேய நீயே பெருசா கொண்டாடக்கூடாது, இந்த உலகமே கொண்டாடணும்னு சொன்னீங்க. அது கூட சீக்கிரமாவே நடக்கும். அது நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா பாப்பீங்க. சக்தி, ஃபேக்டரி ஓபனிங் இன்விடேஷனை இவருக்கும் அனுப்பணும். இவர் வரணும், வந்து பார்க்கணும். அப்ப தெரியும், இனி என் லைஃப்ல தோல்விங்கிறதே கிடையாது, சக்சஸ் மட்டும்தான். நீங்க பாப்பீங்கப்பா, பாப்பீங்க. குட், வெரி குட். சேலஞ்ச் பண்றியா? எஸ், இட்ஸ் a challenge. நீ ஜெயிச்சு காட்டுமா. அன்னைக்கு வந்து உன் காலில் விழறேன். என் பொண்ணு ஜெயிச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல உன் காலில் வந்து விழறேன். ஆனா அது வரைக்கும் நீ என் மகளே இல்ல. என் குடும்ப விஷயத்துல நீ இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. பார்க்கலாம், நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம்.
நிச்சயமா நீ ஜெயிக்க போற.